நேத்து எலெக்ஷன் முடிச்சு ஊருக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள மறுபடியும் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். காலையில ஒரு 6 மணிக்கு சுமாரான தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு எனக்கு சுட சுட காரண பால்ல சூட ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய பேர் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்குது. அன்னைக்கு தான் சொன்னேன் எங்க வீட்டுல 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாடு பெண் குட்டி போட்டுச்சுன்னு. அதை பொறுக்க முடியும் இன்னொரு மாடு மறுபடியும் ஆம்பளை பையனை போட்டு எங்க வீட்டுல எல்லாத்தையும் மிகுந்த மனவர்த்தத்துக்கு உள்ளாக்கிட்டான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இன்னொரு ஆள் ரொம்ப சிறப்பான ஆளு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா நான் போயிட்டு இந்த ஓலா ஸ்கூட்டர் தான். எங்க அப்பா அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை புது ஸ்கூட்டி வாங்கினது. ஒரு வழியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டி வாங்கிட்டோம். பால் ஊத்திட்டு வந்து குளிச்சுட்டு தேவையான ஜாமானத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா. என் தம்பி பூவோடு எடுக்க போறா 3வது வருஷமா. நீங்க பூவோடு எடுங்க, அதை நான் வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் ஒரு ஓரமா ஒதுங்கிட்டேன். ஒதுங்க நேரத்துல ஒரு கம்மங்கூழ் கொடுத்தாங்க. வாங்கி குடிச்சிட்டு ஜோரா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு கோயில் வந்து சேர்ந்துட்டேன். வெறுவயத்தோட சாமி கும்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால கோயிலுக்கு வெளியில போட்டு அன்னத்தை வாங்கி சாப்பிட்டு தெம்பா போய் சாமி கும்பிட்டு படிக்கட்டுல உட்கார்ந்தேன். அங்க உட்கார்ந்து இருக்கும் போது எங்க அண்ணன் பையன் என்னோட வீடியோல யூடியூப் பாப்போம். அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வந்தது கோமாதாக்கள் தீனி போட்டு கடைக்கு ஒரு அட்ரஸ் போட்டு வருவேன் போனா அங்க போன என்னோட பெரிய மகனுக்கு பிறந்த நாள். சித்தப்பா கிட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு எந்த பரிசு இல்ல, வா ஒரு 5 முத்தம் தரேன்னு அழகா ஒரு 5 முத்தத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு ஊட்டி சாக்லேட் கொடுத்து எங்க மாமன் பிள்ளைகிட்ட மாமனை கட்டிக்கிறேன்னு கேட்டா ஒரு மேடம் மட்டும் கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க விருந்துக்கு தேவையான மட்டன் ரெடி ஆயிடுச்சு. வழக்கமா நம்மளோட பங்கை வாங்கிட்டு சைஸா ஒதுங்கி நம்ம வீட்டுல இந்த மரத்துல இலையில அறுத்து விருந்துக்கு ரெடி பண்ணிட்டு சாப்பிட போலான்னு பார்த்தா மாமனுக்கு அந்த சாப்பாடு வைப்புன்னு ஒரே ஆடம். மேடம் பரிமாற நான் சாப்பிடன்னு ஓஹோன்னு போச்சு விருந்து. என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவும் என் தம்பியுமே சுவரட்டி தரவனை ஏமாத்திட்டாங்க. அந்த துரோகத்தை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா சொல்லி சொல்லி காட்டி அவங்க நோக்கடிப்பேன். அப்புறம் எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் ஸ்பான்சர் பண்ணா நான் என்னோட கட்சிக்காரங்களை மட்டும் துரிதமா செயல்பட்டு கோனை சூப்பர் அவுட்டிட்டோம். பெரிய என்ன கூட நல்ல நேரம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போனை என் மகன்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் சுத்தி வீடியோ சொன்னா அவன் எப்படி எடுத்திருக்கான்னா கிரிட்டுன்னு எல்லாத்தையும் கிரிவலம் சுத்தி வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான். சரி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு சைஸா ஒரு டீயை போட்டு ரெஸ்ட் பண்ணி பார்த்தா எங்க அம்மா சைஸா வந்து வாமானே தோட்டமானு கூப்பிட்டாங்க. நான் கண்டிப்பா வரவே மாட்டேன்னு ஒரே ஆடம். பரவாயில்ல சும்மா மட்டும் வா நான் பாத்துக்கிறேன்னு கூட்டு போனாங்க. அங்க போனேன்னு எனக்கே மனசு மாதிரி நானே பாக்கெட் வாங்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல நீ கொஞ்சம் பையன் நான் கொஞ்சம் பையன் 2 பேரும் மாத்தி பாத்துட்டு ஒரு 6 மணி போல அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் என்ன வட்டல் நிறைய மட்டனை போட்டு ஒரு சாத்திட்டு படுத்துட்டு நண்பர்களே நன்றி வணக்கம். இணைப்பில் இருங்கள்.